முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால கனமழை பொழிகின்ற பொழுதே தாமிரபரணி ஆற்றில் 1 லட்சம் கனஅடி தண்ணி திறந்து விட்டதனால மழைநீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கரைபுரண்டு ஊழிய காரணத்தினால் அந்த திருநெல்வேலி மாநகர பகுதியில் தாழ்வான பகுதிகளெல்லாம் உட்புற சாலையில் அங்கே நீர் புகுந்து பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவை இதையெல்லாம் தவிர்த்திருக்கிறார்கள் உரிய முறையில் நடவடிக்கை. அதோடு சிறிவைகண்டம் தொகுதியில் அந்த பகுதியில் பல கிராமத்தில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்த காரணத்தினால அங்கேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பத்திரிகையில் பார்த்தா அங்க இருக்கின்ற வட்டாட்சியால் இரவு 10:30 மணிக்கு போய் மக்களை எழுப்பி சொன்னார். இது நடக்கிற காரியமா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் மக்களுக்கு எழுப்பி? எனவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்காத காரணத்தால், தகுதி காரணத்தினால் விலைமதிக்க முடியாத உயிர் இழந்தது மட்டுமல்ல, சேதம் அடைந்தது, இவ்வளவு உயிர்கள் போயிருக்குது. ஆனா 19ஆம் தேதி தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் வர்றதை விட்டுட்டு அங்க டெல்லியில் நடக்கிற அந்த இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் கலந்து கொண்டாங்க. எவ்வளவு மக்கள் மீது அக்கறை உள்ள முதலமைச்சர் இதுல இருந்து தெரியும். ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு தான் போதும். ஒரு ஆட்சியுடைய நிர்வாகத்திற்கு இப்படி மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது மக்களுக்கு உதவி செய்கிறது தான் நல்ல அரசாங்கம். அதுக்குதான் மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும், திரு ஸ்டாலின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், கொள்ளையடித்து பணத்தை காப்பாற்ற வேணும், நாட்டு மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. அதோட தூத்துக்குடி மாநகரத்தில் நான் போய் பார்க்கிற பொழுது 3 நாட்கள் யாரும் வந்து பார்க்கணும். ஆனால் பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைச்சர்கள் முகாமிட்டு நிவாரண பணியை மேற்கொள்வதாக செய்திகள் வந்தன. ஆனால் அங்கே போய் பார்க்கின்ற பொழுது, களத்தில் போய் பார்க்கின்ற பொழுது அந்த வெள்ள பாதிப்பை தூத்துக்குடி மாநகரத்தில் நான் போய் பார்க்கும்போது எந்த அமைச்சரும் இல்லை, எந்த அதிகாரியும் இல்லை, 3 நாள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்கே பார்த்தாலும் தண்ணி சூழ்ந்து என்று மக்கள் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக நான் முன்னேற்ற செய்தி சொன்னேன். வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. விடியா திமுக அரசை காப்பாற்றுவதே இங்க இருக்கிற ஊடகம், பத்திரிகை. நீ உண்மை செய்திகளை போட்டா போதும், உண்மை செய்திகள் மட்டும் போதும், ஆதரவு போட வேண்டாம். தேவையில்லாத கருத்தையெல்லாம் சொல்றீங்க. இது என்ன ஆகுது? அந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும், அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். ஆனா வெளியில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இது போய் சேராது அல்லவா? ஆகவே அப்படி உண்மைக்கு புறமான பொய்யான செய்திகளை அழுத்தத்தின் காரணமா நீங்க போடுறீங்க. நீங்க வேணும்னு போடல, உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக போடுறீங்க, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துறீங்க. இனி எதிர்காலத்தில் அப்படி இருக்க வேண்டாம். இன்னொன்னு பாருங்க, 2017 சரி டிசம்பர் 17 கனமழை பொழிஞ்சு மக்கள் பாதிக்கிறாங்க. பல உயிர்கள் இழந்துட்டோம். இந்த வெள்ளத்தால் பல உயிர்கள், கால்நடைகளும் அடித்து செல்லப்பட்டது. உடைமைகளுக்கு அதிகமான சேதம். யாராலும் இந்த இன்னும் 2-3 இடத்துல வந்து காயல் பட்டோம். அங்கெல்லாம் மிக சேதம். இதையெல்லாம் இருக்குது. பத்திரிகைக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்குது, ஊடகத்துக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது, அப்ப எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் எந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சி மீது விமர்சனம் செய்தார். அதுதான் அவங்களுடைய ஜனநாயகம். நாங்கள் அப்படி யாருக்குமே எந்த நிர்பந்தம் கொடுத்தது கிடையாது. அண்ணா திமுக எல்லா கட்சியும் மக்களுக்கு சேவை செய்ய என்பதுக்கு தான் கட்சி. அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அவள் செய்கின்ற தப்பு ஊடகத்திலும் பத்திரிகையில் வெளிவந்துட்டா அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சு போயிரு சொல்லி பத்திரிகை ஊடகத்தையும் இருட்டடிப்பு செய்ய. நீ அதிலிருந்து மீண்டு பத்திரிகையாளர் ஊடகங்களும் உண்மை செய்தியை வெளியிடுங்க. பல்லாயிரக்கணக்கான கால்நடை போயிட்டுது, பல பேர் உயிரிழந்து விட்டாங்க. அந்த தென் மாவட்டத்தில் கனமழையால் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 2 மாவட்டத்திலையும் அதிகமான சேதாரம். இதெல்லாம் முழுமையா காட்டுனீங்க, ஓரளவு காட்டுனீங்க, இல்லையே நான் சொல்ல. ஆனா முழுமையா நீங்க காட்டல. ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கின்ற ஆட்சி. அதாவது இல்லாத இருப்பதை போல ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் காட்சி பண்றீங்க. அதுதான் வேதனை அளிக்கிறது. நடக்காத நடக்கிற மாதிரி நீங்க அங்க ஒண்ணுமே நடக்கல. நான் நேரடியாக போன தூத்துக்குடி மாநகரத்தில் கனமழை பொழிந்த பிறகு 19ஆம் தேதி நான் போறேன். 19ஆம் தேதி போய் மக்களுக்கு உணவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா பத்திரிகையில பார்த்தா
அமைச்சர் வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். வெள்ள நிவாரண பணி வேகமாக செய்கிறார். முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெளிவுபடுத்திவிட்டேன். ஒடுக்கின்ற நிவாரணங்களை போதாது. இந்தா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களாக அரசு தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த வெளிநாட்டின் அரசு நிவாரண தொகை உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போல மீனவ மக்கள் அந்த எண்ணூர் முகத்துவாரத்தில் சிபிசியிலிருந்து வெளியேறிய அந்த எண்ணெய் படங்கள் எல்லாம் கடலில் அதனால அவர் திறந்திருக்க மாட்டாரு. இருந்தா திறக்க மக்களுக்கு அந்த பாலம் தேவை. அந்த பாலத்தின் வழியாக மக்கள் செல்ல வேண்டும். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பான வலிமையான பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறது. முன்னாடி ஏதாவது கட்சியில மறு கட்டமைப்பு சீரமைப்பு ஏதாவது இருக்காங்க அதிமுக? எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. என்ன சீரமைப்பு? இன்னைக்கு கட்சி புதுசா அதிமுக ஆட்சிக்கு 51 ஆண்டு காலம் வயசாகி போச்சுங்க. 51 ஆண்டு அதிமுக ஆட்சி, அதிமுக அரசாங்கம். சரி, அதிமுக வயது 51. 1972 பச்சளச்சம்பள பச்சை இயக்கத்தை வேதனை விளிம்பிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவில்லாமல் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கு ஓடோடி வந்து தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கு மாறு சொல்லியிருந்தா உண்மையால சிறந்த முதலமைச்சர், சிறந்த நிர்வாக உள்ள அரசாங்கம் என்று பாராட்டியிருப்பார்கள். அதை விட்டுவிட்டு இவருடைய சுயநலத்திற்காக மக்களுக்கு இவ்வளவு வழிகிட துன்பம் ஏற்பட்டதை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இந்திய கூட்டணியில் போய் கலந்து விடுங்கன்னு சொன்னா இந்த முதலமைச்சர் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்றுறாங்க? இதெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் தெளிவு. நான் பேசுறது மட்டும் தான் லைவ்ல காட்டுறீங்க, அப்புறம் வரதே காணோம்.